இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் டிசம்பர் 4. தேவனோடு கொண்ட ஐக்கியமே நம் முதல் தேவை. தனக்கு ஒரு வேலைக்காரன் வேண்டும் என்பதற்காக தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கவில்லை. அல்லது தனக்கு ஒரு பண்டிதன் வேண்டும் என்பதற்காகவும் தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கவில்லை. இப்போது உங்களையும் என்னையும் கூட அவ்விதமே வேலைக்காரன் தனக்கு தேவை என்றோ அல்லது ஒரு பண்டிதன் தனக்கு தேவை என்றோ ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. அவருக்கு ஏற்கனவே அவரை சேவிக்கும்படியாக கோடிக்கணக்கான தேவதூதர்கள் போதுமான அளவு இருக்கிறார்கள். ஆம், ஆதாமை தேவன் சிருஷ்டித்ததின் பிரதான நோக்கம் ஆதாம் தன்னோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். ஆதியிலே தேவன் 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திரு என்ற பிரமாணத்தை ஆதாமுக்கு தரவில்லை. இந்த பிரமாணம் பிற்காலத்தில்தான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஏற்பட்டது. இதற்கு மாறாக ஆதாம் 6ஆம் நாளில்தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆகவே தேவனுக்கு 7ஆம் நாளாயிருந்த அந்த நாள் ஆதாமுக்கு முதல் நாளாய் மாறியது. அதாவது ஆதாம் தன் சிருஷ்டிகரோடு இளைப்பாரி அவரோடு ஐக்கியம் கொள்ளும் நாளாகவே ஆதாமுக்கு அந்த முதல் நாள் இருந்தது. இவ்வாறு அந்த முதல் நாளில் ஆதாம் தேவனோடு ஐக்கியம் கொண்ட பிறகுதான் அவன் வெளியே தோட்டத்திற்கு சென்று 6 நாட்களும் தேவனுக்கு ஊழியம் செய்திடும் நிலையில் இருந்தான். இவ்வாறு தேவன் நமக்கென ஏற்படுத்தியிருக்கும் ஒழுங்கு வரிசையை உதாசீனம் செய்து முதலாவதாக தேவனோடு ஐக்கியம் கொள்ள தவறிவிட்டு அந்த இடத்தை அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு சென்று அவருக்கு ஊழியம் செய்யும் நிலை மிகவும் பரிதபிக்கக்கூடிய நிலையே ஆகும். இவ்வாறு நமக்கு சம்பவித்திருக்கும் என்றால் நாம் படைக்கப்பட்டதின் பிரதான நோக்கத்தையும் நம்முடைய மீட்பின் பிரதான நோக்கத்தையும் இழந்துவிட்டோம் என்றே கூற வேண்டும். குறிப்பாய் இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் நம்மை சுற்றியுள்ள தேவையினால் ஆட்கொள்ளப்பட்டு தேவனிடம் ஐக்கியம் கொள்வதற்கோ நேரம் இல்லாது போகும் பரிதாபம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாய் இருக்கிறது. ஏராளமான தேவைகள் நம்மை சுற்றி இருக்க தேவனோடு ஐக்கியப்பட காத்திருக்கும் நேரம் வீணான நேரமாக நமக்கு தோன்றிவிடக் கூடாது. ஜெபிப்போமா. அன்பின் தந்தையே, இந்த அவசர உலகில் அலுவல்களும் ஊழியங்களும் எங்களை பலமாய் ஈர்த்து விடாதபடி பாதம் அமரும் ஐக்கியத்தை முதன்மையாய் வைத்து வாழ கிருபை தாரும். ஆமேன்.